ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. பர்ஃபெக்ட் அம்மா, பர்ஃபெக்ட் ஒய்ஃப், பர்ஃபெக்ட் வீடு, இதெல்லாம் நம்ம மைண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு இல்யூஷன் தான். ஸோ நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுறோம், அதுவே பெரிய விஷயங்க. கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. லைஃப்பில் முக்கியம் பர்ஃபெக்ஷன் இல்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் தான். ஸோ உங்கள் மேலே ப்ரெஷர் போடாதீங்க. நீங்கள் பண்ணுறது போதும், நீங்கள் இருக்கிறது போதும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறதுன்னு. நம்ம வீட்டில் இருக்கிற சூப்பர் உமன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங்கில் அலாரம் அடிக்கும், பட் நம்ம மைண்ட் சொல்லும் ப்ளீஸ் 5 மினிட்ஸ் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது 7:30 ஆயிருங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 5 மினிட்ஸ் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் தூங்கிடுவோம். நம்மளே அறியாமல் தூங்கி என்ன பண்ணுறது? வயசாக எனக்கும் டயர்ட் ஆகுறது எனக்கே ஃபீல் ஆகுது. அப்படி தானே எல்லாருக்கும் இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ்ன்னு நினச்சிக்கலாம். ஆனால் இதுவே ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் ஆகிடக்கூடாது. ஓகே? ஸோ ஸ்கூல் பஸ்ஸு நம்ம முழிக்கும் போது பாய்னு எல்லா பசங்க டாட்டா கட்டுவாங்க. அந்த டைமுக்கு முழிச்சோன்னா நம்ம எப்படி ஸ்கூலுக்கு நம்ம பசங்களை அனுப்புறது? ஸோ இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்குதாங்க செய்யும். இதெல்லாம் நடக்காமல் இருக்கிற வீடு ஏதாவது இருக்கா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலே ஒரு சூப்பர் உமனுங்க. ஓகேயா? எனக்கு நீங்கள் எதாவது டிப்ஸ் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக் தான், டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுங்க. ஆனால் சீரியஸ்லி நான் சொல்லணுன்னா, இது உள்ள நம்ம கொஞ்சம் ரியாலிட்டியாக நம்ம உள்ளே போகலாம். ஓகேயா? என்ன நடக்குது, நம்ம எல்லா வீட்லையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இந்த டைமுக்கு எழுந்திரிச்சணும், இப்படிலாம் பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது லைஃப்பில். ஓகேயா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ப்ராக்டிக்கலாக பேசலாம். நம்ம ஒன்றும் குட்டி குழந்தைங்க மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு டான்னு தூங்கிட்டு டான்னு எந்திரிச்சிட்டு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும். நம்ம மனசு மைண்ட் யங்காக தான் இருக்கும். ஓகே, நம்ம பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, எப்படி இருந்தாலும் நம்மளால் என்ன சொல்கிறது, டயர்டாக இருந்தால் தூங்க தான் செய்வோம். பட் முயற்சி பண்ணுவோம். முயற்சி தானுங்க வாழ்க்கை. ஓகேயா? அதில் விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லோரும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் மார்னிங்கில் இருந்து நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, பசங்களை ரெடி பண்ணுறது, ஹஸ்பண்ட்க்கு சாக்ஸ் எங்கே, பேக் எங்கே. ஸோ நம்ம ஜாப்க்கு ஒரு ஆஃபே இல்லைங்க. 24/7 சர்வீஸ் தான். நான் இந்த வீடியோ பார்த்தீங்களா கூட, நான் வீடியோ எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாலும் கிச்சன்லேயே தான் டைம் ஓட்டுற மாதிரி இருக்குது. வேறு என்ன பண்ணுறது நம்ம? பட் அதுவே எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், க்ளீனிங் ரொம்ப பிடிக்கும். பட் அது மெஸ் ஆக தான் செய்யும். எங்கள் வீடு ரொம்ப குட்டினால மெஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நான் டயர்டும் ஆவேன். டயர்டு ஆக மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ டயர்டும் ஆவேன், பட் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப அந்த வேலையை பண்ணுவேன். ஓகேயா? ஸோ என்ஜாய் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணி இருப்போம். என்ஜாய் பண்ணி இருந்தாலே எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுங்க. ஸோ ரொம்ப டிப்ரெஷனு இதுக்கெலாம் நீங்கள் யாரும் ஸ்ட்ரெஸ்லாம் ஆகாதீங்க. என்னால் எதுவும் பார்த்துக்க முடியல, எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சின்ன கரெக்ஷன் தான். அதெல்லாம் நானும் உங்களோட சேர்ந்தே படிக்கிறேன். ஓகேயா? ஸோ கற்றுக்கலாம் வாங்க. ஸோ அப்போ டைம் மேனேஜ் பண்ணுறது தெரியுமானா, எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரியும் ஆனால் தெரியாது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நைட்டே நெக்ஸ்ட் டேயோட பிளானை எழுதிட போகிறோம். ஓகேயா? ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா? ஒரு 10 மினிட்ஸில் எழுதிட்டோன்னா அந்த முழு டேக்கான நெக்ஸ்ட் டேக்கான பர்ஃபெக்ட் பிளான் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எல்லோரும் இன்றைக்கி டைரி எடுத்துக்கோங்க. நைட்டு 10 மினிட்ஸு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன, மார்னிங் என்ன குக்கிங், ஆஃப்டர்நூன் க்ளீனிங், ஈவினிங் கிட்ஸோட விளையாடுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, குக்கிங்கில் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு, ஸோ க்ளீனிங்கில் எந்த பார்ட் க்ளீன் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் பிளான் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் எழுந்திரிச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு யோசிப்போம். டைம் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? வேஸ்ட் ஆகும்ல. இதே தான் நானும் பண்ணேன். பட் ஒரு சில டேஸ் நான் பிளான் பண்ணுற டேஸு சூப்பராக போகும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக லிஸ்ட் போடுங்க. பிரெயினுக்கும் கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங்கில் இருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா,
அலாரம் அடிக்குதா, அலாரம் அடித்த உடனே இந்த ஸ்னூஸ் எல்லாம் போட்டு ஆஃப்லாம் பண்ணி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தூங்கலாம் செய்யாதீங்க. கன்ஃபார்மாக நம்ம எந்திரிக்க மாட்டோம். ஓகேயா? இந்த ஸ்னூஸ் பட்டன் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதை அந்த பட்டனை அமுக்குன உடனே டைம் இஸ் இன்னும் 1 hour பறந்து போயிடும். அந்த பட்டனை மட்டும் நீங்கள் அமுக்கவே அமுக்காதீங்க. இந்த வால்யூம் பட்டனை அமுக்குனா உடனே ஆஃப் ஆகும் பாருங்கள் அலாரம். அந்த செட்டிங்கையும் எடுத்து விட்ருங்க. எந்திரிச்சு உங்கள் கை கெட்டுற தூரம் வைக்கலாம் மொபைல் வைக்காதீங்க, தள்ளி வச்சுங்க. எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி. அப்போ தான் நம்ம எந்திரிப்போம், இல்லைன்னா நம்ம எந்திரிக்கவே மாட்டோம். ஓகேயா? ஸோ 30 minutesக்குள்ளே அலாரம் அடித்த 30 minutesக்குள்ளே கடகடன்னு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கான டைமை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக காஃபி குடிச்சிக்கிட்டு இல்லை டீ குடிச்சிக்கிட்டு ஒர்க் என்னென்ன பண்ணணும் அதை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் போகாமல் ஜாலியாக சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணணும். செகண்ட் டிப் என்னென்னா அலாரத்தை ஆஃப் பண்ணக்கூடாது. இது ஈஸியாக தான் தெரியும், பட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேயா? அடுத்து வந்து நம்மளோட பிக்கஸ்ட்டு வில்லங்க இந்த மொபைலு. இந்த மொபைலில் ரீல்ஸு பார்ப்போம் பாருங்க, 1 hour ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போவோம். அந்த 1 hour எப்படி போகுதுன்னே தெரியாது. ஓகே, இதுதான் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 10 வீடியோ பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன தெரியுமா இதுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸட் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் வேணால் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம லைஃப்லேயே கண்ட்ரோல் ஆயிடுவோங்க. ஏன்னா நானுமே பண்ணுவேன். பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இப்போ தானே ஓடுன்னு கொஞ்ச நேரம் ஃபோனை வச்சுட்டு உக்காரலாம் அப்படின்னு உட்காருவேன் பாருங்கள். சரி, அது வந்து நார்மல், உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். பட் அதுவே வந்து ஒரு 1 hour 1.5 மணி நேரம் நம்மளையே அறியாமல் நம்ம டைமை கன்சியூம் பண்ணிச்சுன்னா பார்த்துக்கோங்க, அது நம்மளோட லைஃபோட பெரிய வில்லன் தானே. ஸோ அதனால் நம்மளோட நிறையா வேலை கெட்டு போகுது. இந்த பிக்கஸ்ட்டு வில்லனை வந்து நம்மளை தூக்கி எறியணும். ஓகேயா? ஸோ அதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டிப் என்னன்னா, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு குக்கிங் ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதாவது ட்ரிக்ஸுன்ற விட ஹேக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த குக்கிங்கில் தாங்க நம்மளுக்கு நிறைய டைம் இழுத்துக்கிட்டே போகுது. நான் நிறைய பேர் வந்து டக்குன்னு முடிச்சு வச்சுருவீங்க குக்கிங்கை. நான் என்ன பண்ணுவேன், மணிக்கணக்காக பண்ணுவேங்க குக்கிங்கு. அது வந்து டக்குன்னு முடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்கில்லுன்னே நான் சொல்லுவேன். அதை எனக்கு குக் பண்ண பிடிக்கும், பட் அதை வந்து நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவேன். ஆனால் சாப்பாடு, பருப்பு, ரசம், ஒரு பொரியல் தான் வச்சுருப்பேன். ஆனால் அதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அது ஏன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஸோ இதோட குட்டி குட்டி டிப்ஸ் வந்து, இந்த கேரட் பொரியல்லாம் காலையில் பசங்களுக்கு கொடுக்குறீங்க, கேரட் சாதம்லாம் கொடுக்குறீங்கன்னா கேரட்டை சீவி வச்சுருங்க நைட்டு. அதை வந்து நீங்கள் காலையில் உட்காந்து சீவிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைமு பயங்கரமாக ஓடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ், தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுங்க. அந்த ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணாதீங்க. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. ஸோ டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை பூண்டு உரிக்கணுமா, அதை மட்டும் கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு, இல்லை அதுதான் காலையில் பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க பண்ணிங்கன்னா. இல்லாட்டி மார்னிங்கில் ஃப்ரிட்ஜை வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு 10 நிமிஷமாக நின்று யோசிச்சுட்டு இன்றைக்கி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க சாம்பார் எடுத்து சூடு பண்ணி வைப்போம். இது தானே நடக்குது. முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக, என்ன சொல்கிறது, கொஞ்சம் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னோவேட்டிவாக குக் பண்ணலாமே, அதுதான் சொல்ல வரேன். அடுத்து என்னென்னா, நம்ம எல்லோரும் ஒர்க்கை ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? கிட்ஸை வந்து யூனிஃபார்ம் எடுத்து நீ போடு அப்படின்ற ஒரு டியூட்டி அவங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் பெரிய பசங்களாக வளர்ந்துட்டாங்கன்னா. ஸோ டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணு, ஸ்கூல் பேக் அரேஞ்ச் பண்ணு. ஹஸ்பண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளே முந்திக்கிட்டு கேட்டுடலாம் ஒரு ஹெல்ப்பை. ஓகேயா? ஸோ அப்போ தான் இவ வந்து பிஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு நைஸாக அங்கங்கே ஐஸ் வைங்க. அவங்களும் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஓகேயா? கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம பசங்க தானே, ஐஸ் வச்சு காரியத்தை சாதிச்சுக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து முக்கியமான டிப் வந்து மீ டைம். இதில் டெய்லி ஒரு 20 minutesஆவது உங்களுக்காக ஒதுக்குங்க. நான் வந்து ஒரு 1 hour ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். 24 hours 1 hour நம்மளுக்காக ஒதுக்குறதே நம்ம ஒரு பெரிய வேலையாக நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ சரி, 1 hour ஒதுக்க முடியல, ஒரு 1/2 hour ஃபோன் இல்லாமல் ரெஸ்ட் எடுங்க. தூங்கிடாதீங்க,
படுத்து தூங்க சொல்ல நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு இருக்கிற இப்போ இந்த சொசைட்டியில் இருக்க ப்ரெஷருக்கு நம்மளுக்கு மேங்கமோட ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், கோவம் எகுரும். எனக்கெல்லாம் பயங்கர கோவம் வரும். பட் இப்போலாம் கண்ட்ரோல் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அம்மா அப்படின்னு பசங்க கூப்பிட்டு வருவாங்க, நம்ம என்ன அப்படின்னு கத்த ஆரம்பிப்போம். சரி, இது எல்லார் வீட்லேயும் இந்த டென்ஷன் மோடில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணோன்னா இதுக்கெல்லாமே கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியோட ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவோம். இதெல்லாமே டைம் தான் இதுக்கு வில்லன். அதுக்கு தான் நான் இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு கொஞ்சம் ஏம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஒரு உங்களால் முடியும்னா ஓகே, பட் அதுவே ஒரு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது உங்களை. ஒரு பர்ஃபெக்டான வீடு, பர்ஃபெக்டான குக்கிங் இருக்கணும், நான் ஒரு பர்ஃபெக்ட் அம்மா அப்படின்னு சாதிச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நம்ம. ஓகேயா? ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணுவேன், சாதிக்கும் செய்வேன். பட் அதனால எனக்கு எதுவும் கிடைக்காது. எனக்கு வந்து இல்லை, ஒரு மைண்டு டயர்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கர் இதெல்லாமே மென்டலாக நான் நிறையா கோ த்ரூ பண்ணேன். வீடு க்ளீனாக இருக்கும், இதெல்லாமே இருக்கும், பட் மென்டலி வந்து நான் அஃபெக்டாக இருந்தேன். ஸோ உங்கள் மென்டல் பீஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, பசங்க மேலே வந்து கோவப்படக்கூடாது, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனுக்குள்ளே ஒரு சண்டை வரக்கூடாது, ஸ்மூத்தாக போகணும். இதெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் பார்க்க வேணாம். ஓகே, கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ ரியல் லைஃப்பில் கொஞ்சம் மெஸ் இருக்க தாங்க செய்யும். மெஸ் இருந்தால் இட்ஸ் ஓகே டு ஹேண்டில். ஹஸ்பண்ட் எதாவது சொன்னாங்கன்னா புரிய வைங்க. பட் அவங்கக்கிட்ட நீங்கள் சூப்பராக வச்சுட்டு அவங்கக்கிட்ட கற்றுறதை விட ஓகே ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், அஃபெக்ஷனை வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ அதெல்லாம் பண்ணுற வயசு தான் நம்மளுக்கு. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில். ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து வெளிக்காட்ட முடியாது யார்கிட்டையும். உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க கூலாக பேச முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் பண்ணுங்கள். வீடை விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், அதை பண்ணாமையும் இருக்க போகிறது இல்லை. நம்ம தான் பண்ண போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம். பட் அவங்க வந்துட்டோமே அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இன்னொன்று, நான் செம்மையாக டைம் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம் பாருங்க, ரியாலிட்டியில் என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு பக்கம் குக்கிங்கு, ஒரு பக்கம் ஃபோன் காலு, இல்லை ஒரு பக்கம் கிட்ஸோட ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு பக்கம் டிவி பார்ப்போம். ரிசல்ட் என்ன ஆகும்? சாம்பாரில் உப்பு அதிகன்ற மாதிரி. ஒரு வேலையை ஒரு டைம் பண்ணுங்க, அது வந்து ஸ்பீடாக முடியும். மொத்த வேலையும் நம்ம ஸ்பீடாக ஒரே டைமில் முடிக்கிறோம்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் தயவு செஞ்சு சொதப்பாமல் இருப்போம். ஓகேயா? இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, துணி காய போடுறோம். துணி காய போடுறதுக்கு ஒரு டைமு, அதை மடித்து வைக்கிறதுக்கு ஒரு டைமு, அயன் பண்ணுறீங்கன்னா அதை அயன் பண்ணுற ஒரு டைம், மடித்து வச்ச துணியை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டைம். இப்படிலாம் பண்ணால் நாள் ஃபுல்லாக நான் என்ன இந்த துணியோட போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிடக்கும். அப்படி பண்ணாதீங்க. துணியை காய போடுறீங்களா, எடுத்துகிட்டு அந்த துணியை உடனே மடித்து வைங்க. மடித்து வச்ச துணியை உடனே எடுத்து வச்சுருங்க. இல்லை அயன் பண்ணணுமா, அந்த துணியை அயன் பண்ணி டக்குன்னு உள்ளே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த துணி அப்படின்ற வேலை முடிஞ்சிடும். சமையல் பண்ணுறீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்களா, முடிச்சுட்டு லஞ்சை பண்ணி அவ்வளோதான், கிச்சனை விட்டு வெளில வந்துடுங்க தயவு செஞ்சு. ஓகேயா? அந்த மாதிரி பண்ணுங்கள். சமையலை பண்ணிக்கிட்டு கிச்சனில் அங்கே போய் துணியை காய போட்டுக்கிட்டு திரும்ப இங்கே ஓடி வந்து சமையலை பார்த்துட்டு திரும்ப போய் அந்த துணியை மடித்து வச்சுக்கிட்டு இப்படிலாம் பறந்துக்கிட்டே இருக்காதீங்க உங்கள் வீட்டில். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜியும் சேவ் ஆகும். அடுத்து வந்து ஒரு முக்கியமானது என்னென்னா, எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வர கிளிப் வந்து எங்கள் அம்மா வந்து சொப்பு செம்ம என்னோடய பசங்களுக்கு வாங்கி தந்தாங்க. அது பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பேசும்போதே உங்ககிட்ட காமிச்சேன் இந்த கிளிப்பை. ஸோ நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நொஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. பழைய மெமரிஸ்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. எல்லா பொருள் அங்கங்கே இருக்க பொருள் அங்கங்கே வச்சுக்கோங்க. நானுமே அது மாதிரி வைக்க மாட்டேன். பட் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு நான் சொல்கிறேன். பட் ட்ரை தானேங்க பண்ணுறோம். என்னங்க எல்லோரும் பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. ஓகே, ஒரு சில டைம் நானும் பண்ணுவேன். என்னால் பண்ண முடியாத டைமு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ ஆர்கனைஸ்டாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடு.
அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அதை தான் சொல்கிறேன். ஏன்னா இல்லைனா எல்லாத்தையும் அங்கங்கே தேடிட்டு இருக்கோம். நானும் ஃபேஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் ஓகே, கரெக்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று முக்கியமானது வந்து ஒரு ஒர்க் முடிஞ்சுமே உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ரிவார்ட்னா வெளில போய் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்ல, ஒரு சின்ன டீ பிரேக்கு, ஒரு ஃபேவரட் சீரியல், இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ டெய்லி வந்து சேம் ருட்டீனாக போர் அடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. கொஞ்சம் பிளான், கொஞ்சம் டிசிப்ளின், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் பிக்கஸ்ட் டைம் வேஸ்ட் என்ன அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த சொப்பு சாமெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன தோணுது? இறங்கி உக்காந்து இதில் சமையல் பண்ணி விளையாடணும்னு தோணுதா? அங்கே பாருங்க, குட்டி தொடப்பம் வேறு இருந்தது அதில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.